விஜய் வந்த பிறகு வீட்ல நடக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? ஆமா கங்கா, அத்தை ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. அத்தைய விஜய் வாக்கிங் கூட்டிட்டு போறத பாத்தியா? உங்க அத்தைக்கு உங்களை பார்த்தா ஏன் அவ்வளவு சந்தோஷம் வர மாட்டேங்குது? அந்த மருமகனை பார்த்து மட்டும் ஏன் அவ்வளவு சந்தோஷம்? விஜய கவனிக்கிறத பாத்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா உங்களை அப்படி கவனிச்சிருக்காங்களா? ஹேய், நான் உங்க வீட்ல வளர்ந்தவன். விஜய் வெளியில இருந்து வந்தவரு. இப்பதான் நம்ம வீட்ல முதலா தங்கி இருக்காரு. அதனால அவரை கவனிக்கிறாங்க. இங்க சரியான ஈனாவானாவா இருக்கீங்க. ஈனாவானாவா அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான், ஏமாளின்னு அர்த்தம். அதான் ஒருத்தரும் உங்களை மதிக்கல. இங்க பாருங்க, நம்ம வீட்ல நீங்களும் விஜயும் ஒண்ணுதான். அவர் ஒன்னும் ஸ்பெஷல்லாம் இல்ல. நீங்க அவர் பின்னாடி போய் தொங்கிட்டு நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவருக்கு எந்த சேவையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒன்னும் அவருக்கு வேலைக்காரன் இல்லங்க. கௌரவமா இருங்க. அவருக்கு நான் வேலைக்காரன் யார் சொன்னா? அவரும் சொல்லல, நானும் நினைக்கல. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு அக்கறை இருக்கு. வீட்ல மாப்பிள்ளையா கௌரவமா இருங்கங்க. அவர் சேர்ல வச்சு சாப்பிட்டா நீங்களும் அப்படிதான் சாப்பிடணும். நீங்க கடைக்கெல்லாம் போக கூடாது. விஜய் கிட்ட கீழே இழிச்சுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது. மூத்த மருமகனா லட்சணமா 4 வார்த்தை தான் பேசணும்.